செவ்வானம் மாறும், பூமி மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்ணீரும் மாறும், காலம் மாறும், அன்புதானே மெய்யானது. உன் விருப்பம் என் விருப்பம் மாறி போகலாம், உன் கனவை என் கனவு மீறி போகலாம். இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ, மாறுதல் மட்டும்தான் விதி என கூறுதோ. பெண்ணை பூமி என்றே எல்லோரும் சொல்வதேனோ, கோபம் தோன்றும் போது பூகம்பம் ஆவதாலோ. பூவாகவே தினம் பெண்மை வாழுமோ, பூனாகமாய் சில வேளை மாறி சீருமோ. இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ, மாறுதல் மட்டும்தான் விதி என கூறுதோ. வேண்டும் வாழ்க்கை எங்கே எல்லோர்க்கும் வாய்ப்பதில்லை. வேண்டாம் போதும் என்று சொல்வோர்கள் யாரும் இல்லை. ஆகாயம் போல் ஒரு உள்ளம் வேண்டுமே, அண்ணாந்துதான் பலர் பார்த்து வாழ்ந்தால் போதுமே. இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ, மாறுதல் மட்டும்தான் விதி என கூறுதோ. செவ்வானம் மாறும், பூமி மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்ணீரும் மாறும், காலம் மாறும், அன்புதானே மெய்யானது. உன் விருப்பம் என் விருப்பம் மாறி போகலாம், உன் கனவை என் கனவு மீறி போகலாம். இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ, மாறுதல் மட்டும்தான் விதி என கூறுதோ. இப்ப என்ன டைம்? ஒருத்தனுக்கு 10 மாடி கட்டடத்துல 10வது மாடியில ஆபீஸ். அவன் மேல போகும்போது ஸ்டெப்ஸ் வழியா போயிடுவான், ஆனா வரும்போது லிஃப்ட் வழியா வருவான். ஏன்? சிம்பிள். அவன் கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பான், சோ மேல போகும்போது 10th ஃப்ளோர் பட்டன் அவனுக்கு எட்டாது, அதனால படி ஏறி போலாம். பட் கீழே வரும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் பட்டன் ஈஸியா எட்டிடும், அதனால லிஃப்ட்ல வரலாம். இப்போ நீங்க செலக்ட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். வச்சுக்கோங்க. பாஸ் கூட டூர்லாம் போக வேண்டியது வரலாம். போவீங்களா? That will not be a problem. உங்க ஹஸ்பண்ட் எதுவும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாரே? இருக்காது. உங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன? சிங்கிள். கல்யாணம் ஆகலைன்னு சொல்றீங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்றீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால அவரை கன்வின்ஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை தான். ஒருவேளை கன்வின்ஸ் பண்ண முடியல, என்ன முடிவு பண்ணுவீங்க? வேலையை விட்டுருவீங்களா? சொல்லுங்க. ஹஸ்பண்டை விட்டுருவேன்.
எதிர்பார்க்காத ஒரு ஆன்சர். இன்டர்வியூட ரிசல்ட் இன்னும் ஒரு 1 or 2 daysல உங்களுக்கு மெயில் பண்றேன். ஓகே, யூ கேன் கோ நவ். தேங்க்யூ. Your hands lay open, nothing left to hold. Your heart sinking like the stones. You have thrown empty sheets. Update padi. You have thrown empty sheets lined a promise never too old. Ringing laughter dulls to a silent ஆபீஸ்ல ஏதோ அதிசயம் நடந்தது ஃபோன் பண்ணன்னு கலா சொன்னா என்னடா அது? நீ படி. அந்த சுரபி இன்னைக்கு ஆபீஸ்க்கு செக்ரட்டரி போஸ்டுக்காக இன்டர்வியூக்கு வந்திருந்தா. அதுதான் நீ சொன்ன அதிசயமா? ஆமா, அவளை எதுக்கு நீ இன்டர்வியூ கூப்பிட்ட? அவ தான் நமக்கு இல்லைன்னு ஆயிட்டாள்ல. உன்ன படின்னு சொன்னேன். அதுக்கும் அவங்க இன்டர்வியூ வந்ததுக்கு என்ன சம்பந்தம்? அது சரி, அந்த பொண்ணை இன்டர்வியூ கூப்பிடணும்னு ராஜபாட்ட கமிட் பண்ணிட்ட. ஆனா கூப்பிடாம இருந்திருக்கலாம்ல. சும்மா சொல்லக்கூடாது. சுரபி செம்ம ஸ்மார்ட். கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நெத்தியில அடிச்ச மாதிரி பட்டு பட்டுன்னு பதில் சொல்றா. வந்த எல்லா கேண்டிடேட்ஸ்லயுமே அவ தான் பெஸ்ட் கேண்டிடேட். நீ சொல்றத பார்த்தா சுரபி உன் பாஸுக்கு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவோம் போல இருக்க. நியாயமா பார்த்தா அவளை தான் அப்பாயிண்ட் பண்ணணும். மெரிட் படி பார்த்தா அந்த போஸ்ட் அவளுக்கு தான். ஆனா என்ன ஆனா? பாஸ் தான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ண சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஸ்வாலோ இல்ல, சுரபி என் ஒய்ஃப் ஆக போறாங்கன்னு இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சிட்டோம். சம்மந்தம் தட்டி போனதுக்கு அப்புறம் இப்ப எதுக்கு அவங்க இங்க வேலை பார்க்கணும் யோசிங்க சிவான்னு சொல்லிட்டாரு. கரெக்ட் தான், அவர் சொல்றதுலயும் காரணம் இருக்கு. அதான் நானும் யோசிக்கிறேன். எம்டி என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ இருக்கிற ஆபீஸ்லயே சுரபியும் வேலை பார்த்தானா உன்னை பாக்குறப்பெல்லாம் அப்படியே இரிட்டேட் ஆவா, அவளால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அதனால சுரபிக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிற பெஸ்ட் கேண்டிடேட் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்றாரு. கரெக்ட் தான், தெளிவா தான் சொல்லியிருக்காரு. நீ அந்த பொண்ணு இன்டர்வியூல செலக்ட் ஆகல மெயில் அனுப்பிடு. மனசாட்சி இடம் கொடுக்கல, பட் வேற வழியே இல்லைன்னா அப்படிதான் செஞ்சாகணும். என்னோட கொள்கைக்கு எதிராக இருக்கிற முடிவா இருக்கிறதுனால மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு. டாடி, இன்னைக்கு எனக்கு டான்ஸ் காம்படிஷன். நீங்க வந்துருங்க. கண்டிப்பா மாமா நீங்களும் வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன். சொல்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டியா? குட். என்ன பாட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்க? சமக் செல்லோ. சமக் செல்லோ இந்த மொபைல்ல இருக்கா? மாமா ஒரு தடவை ஆடி காமிக்கிறியா? ஆடி காமிக்கிறேன். சூப்பர். ஆடி ரிஹர்ஸ் பண்ணிருக்கியா? பாத்துடலாமா? ரெடி? 1 2 3. ஹாய் வித்யா, ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, இந்த வாட்டி பேரண்ட்ஸ் டே பட்டிமன்றத்துக்கு நீங்க பேர் கொடுக்கலையா? கொடுக்கல. நீங்க கலந்துக்காத பட்டிமன்றம் ஒரு பட்டிமன்றமா? அந்த பட்டிமன்றம் களை கட்டணும்னா அங்க கலாவதி இருக்க வேண்டாமா? ஆமா, அப்படியே பெரிய நான் பட்டிமன்றத்துல பேசணும்னா ரசிகர்கள்லாம் வந்து என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க போறாங்க பாருங்க. நீங்க வேற சும்மா இருங்க. உங்களுக்கு ஃபேன்ஸ் இல்லைன்னு யார் சொன்னா? நான், சகுந்தலா டீச்சர், செல்வி டீச்சர், எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ். இவ்ளோ ஏன், ஸ்ரேயான்னு உங்களுக்கு ஒரு புது ஃபேன் கூட ஆட் ஆயிருக்காங்க.
ஒரே நாள்ல உங்க தீவிர ரசிகை ஆயிட்டாங்க. ஸ்ரேயாவா? நீங்க சம்பந்தம் பண்றதா இருந்தீங்களே சுரபி, அவளோட ஆத்ம ஃப்ரெண்ட். நீங்க சம்பந்தம் பண்றதா இருந்தீங்களே சுரபி, அவளோட ஆத்ம ஃப்ரெண்ட். என்ன நீ ஏன் வீட்டுக்கே வந்து என்னைய கேள்வி கேக்குற? முதல்ல வெளியே போ போ. நான் மறுபடியும் வருவேன். என்ட்ரி டினைட். சவறு ஏறி குதிச்சாவது வருவேன். காலை உடைப்பேன். கட்டு போட்டு மறுபடியும் குதிப்பேன். நீங்க அவகிட்ட என்ன பத்தி ஏதாவது சொன்னீங்களா? போன வருஷம் அங்க நடந்த பட்டிமன்றத்தோட டிவிடிய நான் காட்டினேன். கை தட்டாத குறை அந்த டிவிடிய பார்த்துட்டு திரும்ப பார்க்கணும்னு எடுத்துட்டு போயிட்டா. தப்பு பண்ணிட்டீங்க வித்யா. அந்த டிவிடியை நீங்க அவகிட்ட கொடுத்துருக்கவே கூடாது. இப்ப அந்த டிவிடியால எனக்கு நிறைய பிரச்சனை. என்ன சொல்றீங்க கலா? ஐயோ, உங்களுக்கு FB எல்லாம் சொன்னதா புரியும். FBயா? அதான் FBனா Facebook இல்லைங்க, ஃபிளாஷ்பேக். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, ஓ குட் மார்னிங். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். எதுவும் எனக்கு தேவையில்லை. முதல்ல இடத்த காலி பண்ணு. உங்களை பத்தின விஷயம். ஐ எம் நாட் bothered. உங்களை பாதிக்கிற விஷயம். கெட் அவுட். இந்த டிவிடி மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேனே. யார்கிட்ட கொடுக்கணும்? உங்க புருஷன் கிட்ட தான் கொடுக்கணும். என்ன டிவிடி அது? பேரண்ட்ஸ் டே பட்டிமன்றத்துல ஆணாதிக்கத்தை பத்தி ஆவேசமா பேசுனீங்களே, அதோட ரெக்கார்டட் வெர்ஷன் இது. உனக்கு யார் இந்த டிவிடி கொடுத்தா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க ஆவேசத்திலயும் ஆத்திரத்திலயும் பேசினத உங்க புருஷன் பார்க்கணும். ராஜப்பா உங்களை பார்த்து 30 மதிப்பெண்கள் போட்டது அம்பலப்படணும். நீங்க அவரை பார்த்து கேவலப்படுத்தினது உங்க புருஷனுக்கு தெரியணும். உங்க புருஷன் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை குறையணும். வேண்டாம் வேண்டாம். உனக்கு என்ன வேணாலும் கேளு. தயவு செஞ்சு அந்த அலைன்ஸ் விஷயத்தை தவிர வேற எது வேணாலும் கேளு. வேலை வேணும் உங்க தம்பி கம்பெனில. ஓகே, இன்னைக்கே நான் ஒரு வேலையை போட்டு தர சொல்றேன். எனக்கு இல்ல, சுரபிக்கு. அவ இன்டர்வியூ நல்லதான் ஃபேஸ் பண்ணிருப்பா. ஆனா இந்த வேலை அவளுக்கு கிடைக்காது. அதனாலதான் இந்த ஐடியா. ஓகே, டேக் யூ டைம். அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இல்ல வேண்டாம். நான் இன்னைக்கே சிவா கிட்ட பேசி சுரபிக்கு அந்த செக்ரட்டரி போஸ்ட கொடுக்க சொல்றேன். இந்த டிவிடியை மட்டும் எனக்கு கொடுத்துரு. இந்த டிவிடியை இப்போ உங்களுக்கு கொடுக்க எனக்கு என்ன பைத்தியமா? முதல்ல சுரபிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கட்டும். அப்புறமா உங்க வீடு தேடி வந்து இந்த டிவிடியை நானே உங்களுக்கு கொடுக்கறேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா என் ஹஸ்பண்டுக்கு. அது உங்க கையில தான் இருக்கு. இல்ல, உங்க கையில தான் இருக்கு. அந்த உங்க பக்கத்து தெரு ஸ்ரேயா அவ ஃப்ரெண்டுக்கு ஜாப் கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன பிளாக்மெயிலே பண்ணிருக்கா தெரியுமா? சாரி, ஸ்ரேயா அந்த டிவிடியை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இத பத்தி நான் அவகிட்ட பேசுறேன். இந்த டிவிடியை பார்த்து என் ஹஸ்பண்ட் ஒண்ணு என்ன டைவர்ஸ் பண்ண போறது இல்ல. அப்புறமா ஏன் பயம்? என் ரெஸ்பெக்ட் போயிடும். என்னடி உனக்கு இப்படி ஒரு மார்க் போட்டிருக்கான்னு முதல் கேள்வி வரும். அதுக்காக கோவில்ல 10 பேர் முன்னால ஒரு ஆம்பளை இப்படியா பழி வாங்குவன்னு 2வது கேள்வி வரும். முடிஞ்சு போன விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு வந்த நல்ல இடத்த வெட்டி விட்டுட்டியேன்னு அடுத்த கேள்வி. இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணணுமா? உங்க சங்கடம் எனக்கு புரியுது. நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த டிவிடி உங்க ஹஸ்பண்ட் கையில போகாம இருக்க நான் பொறுப்பு. நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போங்க. அது செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். மேம், இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இல்லையா? இல்ல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. பிளாக்மெயில் பத்தி என்ன நினைக்கிற? வாவ், எடுத்த எடுப்புலயே இப்படி டிஃபரெண்டான மேட்டர் பேசுறீங்க. இன்ட்ரெஸ்டிங். நீங்க இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல. இப்படி உன்கிட்ட பேச வேண்டியது வரும்னு நானும் எதிர்பார்க்கல. ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. இப்போ தெரிஞ்சுப்ப. டெல் மீ ஆன்சர். ஒருத்தர் செஞ்ச தப்ப பகிரங்கப்படுத்திடுவேன்னு பணமோ பொருளோ வற்புறுத்தி வாங்குறதுக்கு பேர் தான் பிளாக்மெயிலிங். அது மட்டும் இல்ல,
தனக்கு சாதகமா வேற விஷயத்த சாதிச்சுக்கிறதும் பிளாக்மெயில் தான். இந்தியன் பீனல் கோட் 503 என்ன சொல்லுது தெரியுமா? ம்ஹும். ஐபிசி 503 பிரகாரம் பிளாக்மெயில் பண்ற நபரை ஃபைனை போட்டு 2 வருஷம் உள்ள வைக்க முடியும். இருக்கட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? கலா நினைச்சா உன்னை இப்போ 2 வருஷம் உள்ள தள்ள முடியும். என்ன பாக்குற? நீ கலா வீட்டுக்கு போனது, டிவிடி காட்டி மிரட்டினது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீ பிளாக்மெயில் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் டிவிடியை உன்கிட்ட கொடுத்துருக்கவே மாட்டேன். எப்படி இது பிளாக்மெயில் ஆகும்? கலா எந்த கிரிமினல் ஆக்டும் பண்ணல. நானும் த்ரெட்டன் பண்ணி எதுவும் பணத்தை பறிக்கல. அப்புறம் எப்படி இது பிளாக்மெயில் ஆகும்? சுரபிக்கு வேலை கிடைக்காம செஞ்சா டிவிடிய அவ புருஷன் பார்வைக்கு கொண்டு போயிடுவேன்னு சொன்னது அது எச்சரிக்கை, ஜஸ்ட் வார்னிங். படிச்சவங்க அறிவுள்ளவங்க செய்யற காரியம் இல்லன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வாழ்க்கையோட ஒட்டி இருக்கிற சாதாரண யதார்த்தங்கள் தான். டெடி பேர் வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு ஒரு குழந்தை அடம் பிடிக்குது. அது அவங்க அம்மாவை பிளாக்மெயில் பண்ணலையா? சுரபிக்கு தேவை ஜாப், கலாக்கு தேவை டிவிடி. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு எக்ஸ்சேஞ்ச். 2 பேருக்கும் அதுல லாபம். இத போய் பிளாக்மெயிலுங்கிறீங்களே. இந்த ஜெனரேஷனுக்கு மூளை ஜாஸ்தி. எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசி ஜஸ்டிஃபை பண்ணிடுவீங்க. கன்வின்ஸ் பண்றது வேற, ஜஸ்டிஃபை பண்றது வேற. கலா தன் புருஷனுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாங்க. நியாயம் தானே? இல்ல, நான் உன்னை கேக்குறேன், சுரபி என்ன பாவம் பண்ணா இவங்க அவளை ரிஜெக்ட் பண்ண? இது மட்டும் நியாயமா? நியாயம் சொல்ல முடியுமா உங்களால? சுரபியோடைய அண்ணனும் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காரே. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். மோரோவர் முடிஞ்சு போன விஷயம். இப்போ அதை ஆயுதமா யூஸ் பண்றது ரொம்ப தப்பு. வெட்டுனா குத்துனா மட்டும் குற்றம் இல்ல, நம்பிக்கை மோசடியும் குற்றம் தான். யோசிச்சு பாருங்க, சுரபி வீட்ல யாராவது வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாங்களா எங்க வீட்ல பொண்ணு இருக்கு வந்து பாருங்கன்னு? இல்ல. யார் வீட்டுக்கோ பொண்ணு பார்க்க வந்துட்டு வெக்கம் இல்லாம இவங்க வீட்ல நுழைஞ்சு சம்பந்தம் பேசி சல்லி காசுக்கு பெறாத ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டு சுரபிய வேண்டான்னு சொன்னா இது எந்த ஒரு நியாயம்? பட்டுக்கோட்டை நியாயமா? பட்டுக்கோட்டைக்கு போய் கேட்டாலும் இதை யாரும் நியாயம் ஒத்துக்க மாட்டாங்க. கலா பிரஜுடைஸ்ட், சுரபியோட அண்ணனும் பிரஜுடைஸ்ட். அத நீ புரிஞ்சுக்கணும். கலாவை மட்டும் குற்றவாளியாக்கி பார்க்க கூடாது. சுரபி அந்த வேலைக்கு அப்ளை பண்ண சொன்னது யாரு? சிவா தானே? அதே சிவா அவளுக்கு இன்டர்வியூ இமெயிலும் அனுப்பியிருக்காரு. அவ இன்டர்வியூ நல்லா பண்ணிருந்தா கண்டிப்பா அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கும். சிவா இந்த சூழ்நிலையில அப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. இல்ல ஸ்ரேயா, சிவாவா ஓரளவுக்கு எனக்கு நல்லா தெரியும். கலாவோட நிறைய டைம் ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. பார்த்து பேசியிருக்கேன். சொன்னா உனக்கு கோவம் வரலாம். எனக்கு தெரிஞ்சு சிவா இஸ் a perfect gentleman. நோ நோ நோ. அக்கா பேச்சு கேட்டு அலைன்ஸ் பிரேக் பண்றவன் எப்படி ஜென்டில்மேன் ஆக முடியும்? ஜென்டில்மேனா இருந்தா அக்கா பேச்ச கேட்க கூடாதுன்னு யார் சொன்னா? அப்படி கேக்குறதே ஜென்டில்மேனுக்கு அழகில்லையா? சரி, இப்படி வச்சுக்கலாம். சிவா வந்து சுரபிக்கு வேலை கொடுத்தா நான் அவரை ஜென்டில்மேன் ஒத்துக்கிறேன். ஓகே, இந்தாங்க உங்க டிவிடி. மேம், ஓ, நீயா? நீ சரியா படிக்கலன்னு உங்க அப்பாவை வந்து என்ன பார்க்க சொன்னேனே, அவர்கிட்ட சொன்னியா? சொன்னேன் மேம். உங்களை பார்க்க அவர் வந்திருக்காரு. ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு வான்னா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்க? வீட்ல நான் எந்த பேரண்ட்ஸையும் மீட் பண்ண மாட்டேன். அவரை கூப்பிட்டுட்டு போ. டாடி கொஞ்சம் பிஸி மேம். இன்னைக்கு தான் அவருக்கு டைம் கிடைச்சிருக்கு. நான் கூட சொன்ன சண்டே வேண்டான்னு. அவர் தான் பரவாயில்ல, நான் மேம் கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னாரு. அதான். சரி, அவரை கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வை.
அதான் உங்க 2 பேரோட சாவுக்கு இப்போ நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீதான் இவ அப்பாவா? ஸ்கூலுக்கு வந்து உனக்கு அதிர்ச்சி கொடுக்க வேணான்னு தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். நீதான் தெரிஞ்சிருந்தா உன்னை பார்க்கவே சம்மதிச்சிருக்க மாட்டேன். நீ கொஞ்சம் வெளியேறுமா. சரிப்பா. சுகன்யா படிப்புல சரியா கவனம் செலுத்தலன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஓம் பொண்ணாச்சே, ரிப்போர்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இதுக்கெல்லாம் தப்ப முடியுமா? என் மக படிப்பு விஷயமா ஒரு பேரண்ட்ங்கிற முறையில நான் வந்திருக்கேன். வந்துட்டா நீ பண்ண அக்கிரமம் அநியாயம் எல்லாம் மறந்துடணும் இல்ல? சுகன்யா ஹிஸ்டரியில ரொம்ப வீக்கா இருக்க. டியூஷன் வச்சா தேறிடுவான்னு நினைக்கிறேன். நீ செஞ்சதெல்லாம் நியாயமா? உங்ககிட்டயே டியூஷன் வச்சிருவோம். ஃபீஸ் எவ்வளவோ நான் கொடுத்துட்றேனே. அந்த கொலைய செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? மேக்ஸ்லயும் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கா. அதுக்கும் சேர்த்து நீங்களே டியூஷன் எடுத்துருங்களேன். பண்ணினது கொலை. வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, குங்குமம், விபூதி. மனசு உறுத்தல? எல்லாத்தையும் அடியோட மறந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறியே, எப்படிடா? இப்ப நான் பழைய கிருபாகரன் இல்ல. கிருபாகரன் செத்து போயிட்டான். இப்ப நான் கிருபா சங்கரன். இப்ப நான் அந்த சம்பவங்கள்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டேன். தானமும் தர்மமும் செஞ்சு பாவ மூட்டைகளை கரைச்சிட்டு இருக்கேன். நல்லவன் கெட 1000 சந்தர்ப்பங்கள் நிகழும். ஆனா கெட்டவன் நல்லவனாக எப்பயாவது ஒரு சந்தர்ப்பம் தான் வரும். அந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்துச்சு. மாறிட்டேன். புது மனுஷன் ஆயிட்டேன். ஆதரவற்றவங்களுக்கு உதவுற பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. பழைய கிருபாகரனை மட்டும் தயவு செஞ்சு என்ன பார்க்காதீங்க ப்ளீஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கொலைகாரன். ஏன் பிரகாஷ கொன்ன கொடூரமான கொலைகாரன். 13 வருஷம் இல்ல, இன்னும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் நீ ஒரு கொலைகாரன். நீ ஒரு கொலைகாரன். நான் மட்டும் அதை மறக்க மாட்டேன். நான் மட்டும் அதை மறக்கவே மாட்டேன். ஏன் பிரகாஷ கொன்ன நீ கொலைகாரன் தான். கொலைகாரன் தான் நீ. கொலைகாரன் தான். நான் கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ல இருந்து நீ தப்பிச்சிடலாம். ஆனா அவன் இருக்கான், எட்டர்னல் விட்னஸ். அவன் கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஒரு கொலைகாரனுடைய கரங்கள் உதவும் கரங்களா இருக்காதுன்னு மேல இருக்கிறவனுக்கு தெரியும். விட மாட்டேன். உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன். கம்பி என்ன வைக்கிறேன்டா. கெட் அவுட்.